வீடியோ என்னன்னா ஃபெமினிசம் அது பற்றி கேர்ள்ஸோட ரைட்ஸ் எங்கெல்லாம் வந்து அவாய்டபுளாக இருக்குது, மதிக்காமல் இருக்குது, அவங்களால ஃப்ரீயாக பேச முடியாத நிறைய சம்பவங்கள் இருக்குது, நிறைய சூழ்நிலைகள் உருவாகுது. அதெல்லாம் என்னென்ன, அதெல்லாம் ஏன், எதுக்கு அதெல்லாம் மாறணும் அப்படின்ற விஷயத்துக்காக முதல்ல பேசுவோம். ஒன்று 2 வீடியோ போகும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நல்லா பொறுமையாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறன்ற விஷயத்துலேருந்து, நீ ஏன் இதை சூஸ் பண்ணுற விஷயத்துலேருந்து, நீ ஏன் இந்த டைம் வெளில போகிறன்ற விஷயத்துலேருந்து, நீ ஏன் இப்போ இப்படி ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற, நீ ஏன் கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், பையனா அவன் செய்வான், பொண்ணுன்னு நீ இந்த வீட்டில் தான் பண்ணணும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இது வந்து ஸ்பீச் மேடை பேசினா பேசுவார். அவர் சொல்கிறதுல எனக்கு ஒன்று சுருக்கமாச்சு. அவரை நான் ரசிப்பேன். ஆக்சுவலி அவருக்கு பேர் சுருக்கப்படுறல, அவர் சொல்கிற பேச்சு பட்டிமன்றத்தில் பேசினா ரொம்ப ரசிப்பேன். அப்படிப்பட்டவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பசங்கன்னா இந்த கார் பொம்மை எடுப்போம், பொண்ணுங்கன்னா இந்த சொப்பு சாமானில் வந்து இந்த சமையல் இது எடுப்போம் அப்படின்னு. நீங்கள் வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே அப்போது பொண்ணுங்கன்னா இதுதான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அங்கேயே டிசைட் பண்ணிட்டீங்களா? அதுதான் வந்து தப்புன்றேன். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் ரெஸ்பெக்டிவ் பாய் ஆர் கேர்ள், அவங்க என்ன பண்ணணும், அவங்க என்ன விஷ், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஒரு குட் பேரண்டோட இது. சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நீ இது தாம பண்ணணும், 23 வயசு 22 வயசுக்கு படிப்ப, அது முடிச்சுட்டு மேக்ஸிமம் 2 வருஷம் தான் நீ வந்து வேலைக்கு போகணும், அதுக்கப்புறமா நீ டேரெக்டாக வந்து உன்னை கல்யாணம் பண்ணி விட்டுருவோம், அவன் யார் எதுனாலும் தெரியாது, அரேஞ்ச் மேரேஜ் தள்ளி போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அங்கே நிறைய ஹஸ்பண்ட், இப்போ உண்மையாக சொல்லணுன்னா நல்லா வந்துட்டு உண்மையாக சொல்லணுன்னா நிறைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்டான ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இன்னும் சிலர் அந்த போகணும் ஆசைப்படுற கேர்ள்ஸ் அந்த உமனை வந்து தடுக்கிறாங்க. அவங்க தடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க மாமியார் அப்படின்ற விஷயம் அவங்க நிறைய ஃபேமிலியில் நிறைய பேர் தடுக்கிறாங்க. இது உண்மை, நிஜம். சரி, இப்போது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வரும். இப்போது இது வந்து காமன் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நைட் அவுட்டு அதெல்லாம் வந்து நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ அதை நான் டச் பண்ணப்படல. அது நான் சொல்கிறேன், இந்த பேரண்டிங்ன்ற விஷயம் வந்து முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாப் இருக்குது, இந்த ஜாப் வந்து பசங்க தான் பண்ணணும், இந்த ஜாப் பொண்ணுங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வெயிட் லிஃப்டிங்காக இருக்கட்டும், பைலட்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும்ங்க, கேர்ள்ஸாக சாதிக்க முடியும். ஈக்குவலி எல்லாருமே எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அது என்னன்ற விஷயம் என்னன்னா, நீங்கள் என்கரேஜ் பண்ணுற பொறுத்து, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. எ கேர்ள் கேன் பி எ குட் செஃப், அது அவங்களோட. நான் குக் தான், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பெருமைப்படுறேன்ற சில பொண்ணுங்களும் இருக்காங்க. நான் இந்த மாதிரி வந்து குக் பண்ணுற ஆசைப்படுறேன். இதே மாதிரி பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நான் சமையல் பண்ண கற்றுக்கணும் ஆசைப்படுறேன், இது பண்ணுறோம் இருக்காங்க. அதாவது இது வந்து என்னென்ன, ஒரு பையன் சமையல் பண்ணுறானா என்ன சமையல்காரன் ஆக போறியா அப்படின்ற கேள்வியும் வருது. ஒரு பொண்ணு ரொம்ப பெரிய அளவு நான் அச்சீவ் பண்ணணும் வரும்போது நீ என்ன பண்ண போகிற, வெட்டி கிளிக்க போகிற, இதுக்கு நல்ல சம்பவம் வேறையும் உனக்கு எதுக்கு அப்படின்ற விஷயம் வருது. அதாவது ஒரு பொண்ணுக்கு நீங்கள் வந்து ஒரு நகை நட்டு இதெல்லாம் கொடுத்து, மூக்குத்தி செயின் முகரம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்டோடு அந்த கல்யாணத்தை பண்ணுறீங்களா அப்படின்னா இல்லை. இங்கே முக்கால்வாசி பேர் 80% கேட்டு சொல்லுவேன் சார், மெயினாக 100% வில்லேஜஸில் தன்மானம் மானத்தை பொறுத்து மட்டும்தான் கல்யாணத்தை பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த விஷ் இருக்கா, அந்த பையனுக்கு அந்த விஷ் இருக்கா? ஒரு ரொம்ப சேடான ஸ்டோரி நான் ஒருத்தர கேள்விப்பட்டது. அப்படின்னு ஒரு பையன் அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான், ஒரு வேற ஜாதி பொண்ணு. அந்த ஜாதி பொண்ணு அவனுக்கு மான பிரச்சனையான்னு சொல்லிட்டு இது ஒரு ஆனர் கில்லிங் மாதிரி. எப்படி ஒரு ஆனர் கில்லிங் ஆயிருக்குன்னு, இது பண்ணால் ஆனர் கில்லிங் இல்லைன்னு நினைக்கிறேன், இது ஒரு ஆனர் கில்லிங் நான் என்னன்னு சொல்கிறேன். அதனால தன்னோட ஜாதியிலே ஒரு பொண்ணு அந்த ஒரு அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிடறான். ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு அந்த அக்காவை 22 வயசு இப்போ தான் வந்து ஜாப் கிடச்சிருக்கு, அவங்க ஜாபும் போக முடியல, ஏன்னா இவங்க ஃபேமிலியில் விடலை. ஏன்னா இவனுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இஷ்டமே இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போது லவ் பண்ண அந்த அக்கா கஷ்டப்பட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி இந்த அக்காவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி இவனும் கஷ்டப்பட்டு இருக்கான். இதில் இவங்க சப்போர்ட் பண்ணி எதிர்த்து பேசணும்னு கேட்க பேரண்ட்ஸ் இல்லை. இந்த ஜெனரேஷன்ல இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எப்ப சார் முன்னேறுவோம்? யோசிச்சு பாருங்க. யோசிங்க. இவர் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாம அதுல வெட்டினா நாம மனுஷங்களே இல்லடா.